இப்போ பார்த்தீங்கன்னா, கேமரா வந்து டெஸ்டிங்காக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக வச்சு செக் பண்ணிகிட்ருக்குறோம். இதை வந்துட்டு அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு மினி விலாகில் ஒரு குட்டி கதை சொல்லலாம் அப்படின்னு. சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கிறன்னு சொல்ல வர? அப்படின்னு யார் சொல்ற? நான் ஒன்னு நினைச்சேன்னா அதை அடையாம விட இருக்கிறேன். என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு மோட்டோ விலாகில் அப்படியே போக போக அப்படியே பார்க்கலாம். இப்போ அப்படியே வந்துட்டு கேமரா செட்டப் மட்டும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். கேமரா செட்டப் எப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த ஆங்கிளே நான் வச்சுருக்கிறேன். இந்த மொபைல் ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு வண்டி எப்படி நம்ம எடுக்கலாம், எடுத்துகிட்டு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போக 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 மீதியெல்லாம் பேச ஆரம்பிக்கலாம். நான் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த மோட்டோ விலாகிங் செட்டப்லாம் நான் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மக்கிட்ட கரெக்டான அதுக்குன்னு டைமும் கிடைக்கல, அதுக்குன்னு ஆக்சசரிஸும் கிடைக்கல. கேம் இருந்தால் வாய்ஸ் வந்துட்டு சரியாக கேட்க மாட்டேங்குது. வாய்ஸ் ரெடி பண்ணால் கேமில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுது. அப்படியே நம்ம பாருங்கள், ஃபோன் அப்படியே பார்த்துட்ருக்குறோம் எப்படி இருக்கு என்னென்னு. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாம். வண்டி வந்துட்டு வண்டியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வண்டியை பற்றியும் கொஞ்சம் இடையில கொஞ்சம் டாக்ஸ் எல்லாம் மாறும். அப்படியே வந்து பேச ஆரம்பிக்கலாம். இந்த வண்டியை பற்றி வந்துட்டு முக்கியமான சில பேர் வந்துட்டு முக்கியமான ஆட்கள் மட்டும் தான் பேசியிருப்பாங்க. அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் விலாக்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பாதி விலாக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வந்துட்டு நம்ம இதை கொடுத்துருக்குறோம். இதை பற்றி வேறு டீட்டெயில்ஸ் ஏதோ வேணும்னாலும் நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இல்லைனாலும் வந்துட்டு வேறு ஏதாவது கேள்விகள் வேறு உங்களுக்கு என்ன கேட்கணுமோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நான். சரி, அப்படியே மெதுவாக ரைட் ஹேண்ட் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போக வேண்டாங்க, பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ரைட் ஹேண்ட் எடுத்து அப்படியே நேராக போகலாம். மோட்டார் பிளேயிங் செட்டப் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு கீழே வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீழே தெரிஞ்சாலுமே ரோடு வந்துட்டு ஃபுல் அண்ட் கவர் ஆக மாட்டேங்குது. இது வந்துட்டு நான் ஒயிட் ஆங்கிள் ரொம்ப ஒயிட் ஆங்கிள் வைக்கல, நார்மல் இதில் எடுத்துகிட்ருக்கு, நார்மல் லென்ஸில் எடுத்துகிட்ருக்கு. இப்போ ஒயிட் ஆங்கிள் வச்சால் மட்டும்தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ரோடு உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். அது போக பைக்கும் நம்மளுக்கு கவர் ஆகும். அது இல்லாமல் ஒவ்வொரு டைமும் கீழே குமிஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே, கம் டு மை த டாபிக். இந்த சிஎன்ஜி பைக்கை பற்றிட்டு நம்ம டீட்டெயில் ரிவ்யூ ஒன்று நம்ம போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் சர்வீஸோட இதுவும் நான் போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சிஎன்ஜி ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதெல்லாமே இருக்குது. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் டிஎம் பண்ணுங்கள். டிஎம் பண்ணிங்கனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஏதுன்னு. இன்றைக்கி தான் ஒருத்தர் வந்துட்டு கால் பண்ணியிருந்தார் நம்மளுக்கு. ப்ரோ, இந்த மாதிரி நான் இந்த பைக் நான் எடுக்க போகிறேன், என் நம்பர் எப்படி கிடச்சிது என்னென்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. நான் ரொம்ப நாள் நான் பார்த்துட்டே இருந்தேன், எப்படா எனக்கு இந்த ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, சரி யாராவது ப்ராங்க் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், நான் வந்துட்டு இங்கே சென்னையிலேருந்து கூப்பிட்றேங்க. சரிங்க, என் நம்பர் எப்படி கிடச்சிது என்னென்னு கேட்டேன். அவர் வந்துட்டு நான் ஒரு விலாகில் போட்டிருப்பேன், அதை வந்துட்டு அந்த இன்வைஸ் காப்பி வந்துட்டு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவர் பார்த்து அதுலேருந்து நம்பர் எடுத்துருக்குறாருங்க. அதாவது ஸ்டாப் பண்ணி அதுலேருந்து அந்த நம்பரை மட்டும் எடுத்து அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணியிருக்காரு. நான் கூட அதை கவனிக்கல. அந்த இன்வைஸை தூக்கி நான் அப்படியே நான் போட்டுவிட்ருக்குறேன். அதில் போட்டு விட்டனால அந்த நம்பர் எடுத்து அவர் இது பண்ணியிருக்கிறாரு. சரிங்க, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ தான் இந்த சொல்லியிருந்தார் இந்த வண்டியை பற்றி. என் வண்டி வந்துட்டு நல்லா இருக்குங்களா, எடுக்கலாமா என்னன்னு கேட்டிருந்தாரு. ஓகேங்க, பெட்ரு தான், எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். வேறு டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தார். வண்டி எவ்வளோ மைலேஜ் தரும், என்னென்ன ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாரு. ஆமாம், நான் ஒன்று இருக்குங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தேன். அது என்னன்னு கேட்டிருந்தாரு. அது வந்துட்டு கிக்கர் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. நீங்கள் ஒரு 5-6 டைம் அடித்தா அது மட்டும்தான் எடுக்க ஆரம்பிக்கும், இல்லைன்னா அது உங்களுக்கு எடுக்காது அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஏங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. இது வந்துட்டு பம்ப் ஆகிற கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஷோரூம் தரப்புலேருந்து முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரீசன் அவங்க சொல்லவே இல்லை. அதெல்லாம் பக்காவாக இருக்குங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் டைம் கொண்டு போய் விட்டேன். இந்த மாதிரி கிக்கரே ஆக மாட்டேதுங்க, எனக்கு திருப்பி ரிட்டன் ஆகலை, கிக்கே ஆக மாட்டேதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஒரு 6 கிக் மேலே பண்ணால் தான் அந்த கிக்கரை எடுக்க ஆரம்பிக்குங்க. என்னடா நம்ம புது வண்டியில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து கொண்டு போய் கொடுத்தேன் நான். அதுக்கப்புறம் சென்சார் கம்ப்ளைண்ட்னு சொன்னான். சரி, ஓகே, சென்சார் கம்ப்ளைண்ட் தானே, அது மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியை ஒரு நாள் கொடுத்துட்டு ஈவினிங் போய் எடுக்கிறேன். சென்சார் பாருங்கள், நான் மாற்றிட்டேன், இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. கிக் பண்ணேன், ஆகலை. 3 கிக் ஆகுங்க, 3ஆவது கிக்கில் கரெக்டாக எடுத்துரும் அப்படின்னாங்க. அப்புறம் 2ஆவது கிக் பண்ணேன், டக்குன்னு எடுத்துருச்சு. ஓகேங்க, இப்போ பக்காவாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணி ஒரு 3 டைம் பண்ணேங்க, சீக்கிரமாக எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து
வச்சாம பாருங்க நம்மளுக்கு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி திருப்பி அதே மாதிரி வந்துட்டு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 4வது கிக்கில் எடுக்கிறது, 5வது கிக்கில் எடுக்கிறதுன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் போக 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 கிக்கு வந்துட்டு கிக்கோட கவுண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் வந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. கவுண்ட் அதிகமாக ஆரம்பித்தனால சரி இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, மறுபடியும் கொண்டு போய் கொடுப்போன்னு சொல்லிட்டு மறுபடியும் இது பண்ணேன். இப்போ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை நான் வந்துட்டு ரெக்டிஃபை ஃபுல்லாக பண்ணல. ஓகே இப்போ ஓரளவுக்கு எடுக்குது. நான் கிக் செல்ஃப் ஸ்டார்ட்டில் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். செல்ஃப் ஸ்டார்ட்டில் பூ மாதிரி ஸ்டார்ட் ஆகுங்க. லைட்டாக கிக் பண்ணால் சவுண்டே இல்லாமல் டக்குன்னு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அது எந்த கண்டிஷனாக இருந்தாலும் சரி. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிக் ஸ்டார்ட் வந்துட்டு எப்போ ஒரு டைம் பண்ணுறோம், அதனால் எடுக்குது. திடீர்னு பண்ணால் இப்போ கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் போகிறீங்க, அப்புறம் மறுபடியும் ஸ்டாப் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா எடுக்கவே, அதாவது ஒர்க்கே ஆகாது. நீங்கள் காலையில் பண்ணுறீங்க அப்புறம் சாயந்தரம் பண்ணுறீங்கன்னா அப்போ மட்டும்தான் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வண்டி எடுக்க போகிறவங்க இதை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் எடுங்க. மித்தபடி வண்டி வந்து டாப் நாச்சுங்க, குறை சொல்கிறக்குலாம் இது மேலே. சஸ்பென்ஸரும் சூப்பராக இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் பிரேக்கிங் சிஸ்டமும் சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் எனக்கு வந்துட்டு மைலேஜ் எனக்கு சூப்பருங்க, குறை சொல்கிறக்குலாம் எதுவுமே இல்லை. நார்மல் வண்டியை பொறுத்தளவுக்கு இந்த வண்டி எனக்கு ஓகே தான். எனக்கு வந்துட்டு ப்ளூ கலர் பிடிக்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ எடிஷன் தான் எடுத்தேன். ப்ளூ எடிஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் டாப் எண்ட் மாடல் எடுங்க. லோ எண்ட் மாடல் எடுத்திங்கன்னா அதில் ரொம்ப ரொம்ப சிக்கலாயிரும். நான் டாப் எண்ட் மாடல் தான் எடுத்துருக்கிறேன். அதனால் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க, நல்லாயிருக்கு. வேறு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அப் டு டேட் நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். நீங்கள் பரவாயில்ல, எனக்கு சென்னையிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு எனக்கு கேட்கும்போது பரவாயில்லடா நம்ம சேனல்லையும் நம்ம இந்த மாதிரி கூப்பிட்டலால கேட்குறாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. பரவாயில்ல, நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க நம்மளுக்கு. தொடர்ந்து வந்துட்டு உங்கள் சப்போர்ட்ஸ்லாம் கொடுங்க. மென்மேலும் நம்ம மேலே வரலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஓரளவுக்கு க்ரோ ஆகிட்டுருக்கு. போக 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 நம்ம சேனல் இன்னும் பெருசு பண்ணணுங்க. அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வந்துட்டு நம்மளுக்கு போடுறதுக்கு ஓகேவாக இருக்குங்க. வீடியோஸை வந்துட்டு மேற்கொண்டு மேலே போட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. பரவாயில்லையே நம்ம வீடியோஸை நம்மளை பார்க்குறாங்க, அடுத்தடுத்த வீடியோஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு என்கரேஜிங்காக நம்மளே வந்துட்டு வீடியோஸ் போடுறதுக்கு ஓகேவாக இருக்கும். ஓகே நம்மளுக்கு நம்ம அந்த சர்வீஸ் வீடியோ போட்டால் சர்வீஸ் வீடியோவில் பார்த்துட்டு தான் அவங்க கூப்பிட செஞ்சாங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருப்பேன், ஹவு டு சிஎன்ஜி ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இன்னும் வரைக்கும் ஒரு ரீச் இருக்குங்க. சூப்பர். எல்லோரும் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. நானும் மேற்கொண்டு எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். அதாவது ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க, நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ரிப்ளை பண்ணாமல் இல்லை, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். சில கமெண்ட்ஸ் எல்லாம் வரும், அதை நம்ம தட்டி விட்டுட்டு நம்மளுக்கு என்னென்ன நல்லது நம்ம கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு போகணும். ஏன்னா வந்துட்டு இந்த வண்டி நான் எடுக்க போகும்போது நானும் இதே மாதிரி தான் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். யாருமே வந்து டீட்டெயில் ரிவ்யூ வந்துட்டு யாருமே போடல. இப்போ நானே வந்துட்டு இதுக்கு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்துட்டு நான் போட ஆரம்பிக்கணும். அதாவது என் 1 மந்த் யூசேஜில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எப்படியெல்லாம் வண்டி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானும் இன்னும் ஃபுல்லாக போட ஆரம்பிக்கணும். அதை ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன். அது போக பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் கவர்ஸ் எல்லாம் நான் கழட்டி எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்துட்டு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை லைட்டாக கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இதை ரொம்ப வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சஸ்பென்சரில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சூப்பராக ஸ்மூத்தாக போகுதுங்க. வண்டி வந்து குறை சொல்கிறக்கான எதுவுமே இல்லை, நல்லா நீட்டாக போகுது. ஆனால் வந்துட்டு வண்டி வெயிட்லெஸ்ஸுங்கிறனால, வெயிட்லெஸ்னால் ஓரளவுக்கு வந்துட்டு வெயிட் இருக்கும். ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்காது இந்த வண்டியில். ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். சின்ன குழந்தைங்க கூட சின்ன குழந்தைங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 11th 12th அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். வெயிட்லெஸ் தான் இது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம ஃப்ளைஓவருக்கு மேலே ஏறும்போது ரொம்ப வந்துட்டு அலாசி விடுங்க. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, வாபிள் இஷ்யூ இருக்குது. அதாவது வெயிட்டெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா காற்றுக்கு நம்மளே தள்ளி விடும், அந்த ப்ராப்ளம் இருக்குது. வேறு இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. வண்டி வந்து டாப் நாச் வண்டி. வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த மோட்டோ பிளாகிங்களும் நம்ம பார்க்கலாங்க. வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நான் வேறு வீடியோவில் ஏதாவது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ தான் ஃப்ளைஓவர் மேலே ஏறுறோம். ஃப்ளைஓவர் மேலே ஏற போகும்போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எனக்கு வந்தது. அடுத்த இதில் வந்துட்டு மோட்டோ பிளேயிங் செட்டப்பை வந்து நான் கொஞ்சம் ஹெவியாக பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நம்ம இருக்கிறத வச்சு நம்ம பண்ணலாங்க. நம்மக்கிட்ட காசு ஒன்றும் வேணும் இல்லைங்களா? காசே இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம இதுவே எடுத்துகிட்ருக்கோம். ஒரு இடத்துக்குலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இவ்வளோ பெட்ரோல் அடிக்கணும், அப்புறம் போகிற ட்ராவல் சார்ஜஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. மேற்கொண்டு நம்ம பேசலாம். இந்த வீடியோவில் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் போடுறேன். இது வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை லைட்டாக கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேனலை நல்லா மேலும் மேலும் க்ரோ பண்ணலாம். நம்ம சேனல் இப்போ தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஆல்.